வணக்கம் ஜோதிட நண்பர்களே. இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரியன் முதலான கிரகங்கள் சிம்மத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகும் அப்படின்றத இன்னைக்கு ஒரு வீடியோவோட பார்த்துருவோம். ஏற்கனவே நாம் மேஷம் முதல் கடகம் வரை பல்வேறு கிரகங்கள் இருக்க என்னென்ன மாதிரியான பலன்கள் உண்டாகும் அப்படின்றத தனித்தனி வீடியோவை பார்த்துட்டோம். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க, சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் யூடியூப் மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணணும், சரிங்களா? சரி, சூரியன் சிம்மத்தில் இருந்தால் என்ன மாதிரியான நிலை உண்டாகும்? இது இந்த இடத்துல ஆட்சி மட்டும் இல்லை, இவருடைய மூலத்திரிகோண வீடு, சரிங்களா? சரி, மிகுந்த தன்மானம், திறமை, தலைமை திறன் போன்றவற்றை இருக்கும். அரசியல், அரசு வேலை, அதிகார பதவிகள் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். குறைஞ்சபட்சம் அரசு வேலை கிடைக்கல அப்படின்னாலும் அரசு சார்ந்த தொழில்களை எடுத்து நடத்தி அதன் மூலம் வருமானம் ஈட்டக்கூடிய வழிமுறை உங்களுக்கு கிடைக்கும். இதை தவிர அரசியல்வாதிகள் ஆவதற்கான அனைத்து திறமையும் உங்ககிட்ட இருக்கும், சரிங்களா? அதாவது அரசாங்கத்திடம் இருந்து உங்களுக்கு பணம் மற்றும் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கும், சரிங்களா? ஒன்று அரசு வேலை, அரசாங்க ரீதியான தொழில்கள், சரிங்களா? அரசாங்கத்திடம் இருந்து பணம், இது மூணுத்துல நிச்சயமா உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிடும். அரசியல்வாதியா ஆவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு, சரிங்களா? தந்தையுடன் நல்ல உறவு இருந்தாலும் அது சில நேரங்களில் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கெடுத்து விடும், சரிங்களா? நல்லா தான் உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தோன்னா நீங்கள், அதாவது முக்கியமாக சுய முடிவு எடுக்கும்போது அதிகமான சிக்கல்களை நீங்கள் சந்திப்பீங்க உங்களுடைய தந்தையுடன், சரிங்களா? உடலில் வெப்பங்கள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடம்பு ஹீட் ஆகும், சரிங்களா? இதுவும் ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைகளை தீர்க்க நீங்கள் அதிகமாக தண்ணி குடிக்கிறது, வீட்டில் கொஞ்சம் ஏசி வச்சுக்கிறது நல்லது, சரிங்களா? உங்களுக்கு சிம்மத்தில் சூரியன் இருந்ததுன்னா அடிக்கடி வெயிலில் போகிறதையும் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. சரி, அடுத்தது சந்திரன். சந்திரன் சிம்ம ராசியில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகும்? கற்பனை திறன் அதிகமாகவே இருக்கும். ஆன்மீகம், கலை நயம் போன்றவற்றை இருக்கும். தாயிடம் தொண்டாற்றும் தன்மை இருக்கும், சரிங்களா? அம்மா ஏதாவது சொந்தமாக தொழில் வச்சுருந்தாங்கன்னா அதை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கலாம். இல்லைனா தந்தை சொல் பேச்சு கேட்டு அவருடைய வழி நடந்து வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள், சரிங்களா? சரி, அடுத்தது மனதில் அசதி, அச்சம், குளறுபடி போன்றவற்றை கண்டிப்பாக நீங்கள் சந்திப்பீங்க. அது எப்போ அப்படின்னா, கோச்சார ரீதியாக சந்திரன் ரொம்ப பலவீனமாக இருக்கும்போது நிச்சயமாக இந்த பிரச்சனை அடிக்கடி போகும். பெயர் புகழ் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு, சரிங்களா? செவ்வாய் சிம்மத்தில் இருந்தால் போராளி மனப்பாவம், ஆணவம், அதீத பேராசை இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இராணுவம், காவல், விளையாட்டு துறைகளில் வெற்றி போன்றவற்றை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆண்மை தன்மை அதிகமாகவே இருக்கும். நீங்கள் பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா பெண் என்ற கர்வம் கண்டிப்பாக உங்களை குடிக்கொள்ளும், சரிங்களா? வாகனம் தொடர்பான முயற்சிகளில் வெற்றி, கோபம் மற்றும் விரக்திகள் அதிகமாகவே இருக்கும், சரிங்களா? பொதுவாக செவ்வாய் சிம்மத்தில் இருப்பது ஒரு அதீதமான தன்னம்பிக்கையை கொடுத்தாலும் அகங்காரத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். தான் எல்லாமே, நான் வச்சது தான் சட்டம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறதுனால மிக அதிகமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க. உங்ககிட்ட யாருமே இருக்க மாட்டாங்க, சரிங்களா? கொஞ்ச நாள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஏற்படலாம். காலபுருஷனுடைய விதிப்படி இந்த சிம்மராசி என்பது 5ஆம் இடம். இது காதலை குறிக்கிற இடம், சரிங்களா? ரசித்தல், சுதந்திரம் போன்றவற்றை குறிக்கின்ற இடம். இந்த இடத்துல செவ்வாய் இருக்கும்போது இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா,
காதல் என்ற பேர்ல, அப்படி இல்லன்னா அன்பு என்ற பேர்ல மத்தவங்கள அதிகாரப்படுத்துற எண்ணம் வந்து உங்களுக்கு இயற்கையாவே வளர்ந்துரும். சரிங்களா? இது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய லைஃப் பார்ட்னர சுதந்திரமாவே விடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. சரிங்களா? அடுத்தது புதன் சிம்மத்தில் இருந்தா. புதன் சிம்ம ராசியில் இருந்தா என்ன மாரியான பலன்கள் உண்டாகும் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். வாக்குத்திறன், பேச்சு நயம், பேசிய அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெறுவது. கல்வி, பத்திரிகை, எழுத்து, கவிதை, பேச்சு சார்ந்த தொழில்களில் மிக விரைவான முன்னேற்றம் அடைவது போன்றவற்றை இருக்கும். சிறந்த சிந்தனை திறன் இருக்கும். சரிங்களா? இதுல முக்கியமா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா, ரொம்ப வந்து பில்டப் பண்றதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். தன்னை ரொம்ப பெருமையா வந்து நெனைச்சுக்கிறது, நான் தான் இந்த உலகத்துல பெரிய ஆளு அப்படின்னு நெனைச்சுக்கிறது, இந்த மாரியான பிரச்சனைகள வந்து புதன் இந்த இடத்துல இருக்கும்போது உருவாக்கி விட்டுருவாரு. சரிங்களா? புதன் இந்த வீடு வந்து ஒரு அதிநட்பு வீடு அப்படின்னு வந்து சொல்லலாம். புதன் காரகத்துவங்கள் அனைத்துமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாவே இருக்கும். அதை வைத்து கர்வப்படும்போது நீங்க அதிகமான பிரச்சனைகள வந்து சந்திப்பீங்க. சரிங்களா? சரி. அடுத்தது குரு சிம்ம ராசியில் இருந்தால் என்ன மாரியான பலன்கள் உண்டாகும் அப்படின்றத பார்க்கலாம். நல்ல எண்ணங்கள், ஆன்மீக தேடல், ஞானம், நீதிபதி அதாவது மத்தவங்களுக்கு நீதி சொல்லும் திறமைகள் போன்றவற்றை உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஒரு இடத்துல சண்டை நடக்குது. அத வந்து தீர்த்து வைக்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்கும். வீட்ல என்ன பிரச்சனை நடந்தாலுமே அத அ தலைமை தாங்கி அந்த பிரச்சனைகள தீர்க்கிற ஒரு மனோபாவம் வந்து உங்களுக்கு இருக்கும். குரு இந்த இடத்தில் இருப்பது மிகவும் விசேஷமான ஒரு அமைப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். குழந்தைகளுக்கு வழிகாட்டுதல், கல்வி கற்பவர்களுக்கு வழிகாட்டுதல், இந்த மாரி வழிகாட்டும் துறைகளில் வந்து வெற்றி உங்களுக்கு வந்து அதிகமாவே இருக்கும். சரிங்களா? பஞ்சாயத்து மன்றத்தில வெற்றி, அதாவது பிரச்சனைகள் வந்து எங்க இருக்கோ, அந்த இடத்துல நீதிய சொல்லி, அதன் மூலம் வெற்றி அடையும் வாய்ப்பு வந்து உங்களுக்கு இந்த இடத்துல குரு இருக்கும்போது தருவாரு. சரிங்களா? உங்களுக்கு அதிகப்படியான செல்வாக்கு அதிகமா கிடைக்கும். கல்வி, தர்மம் எல்லாமே வந்து மேம்படும். இந்த இடத்துல குரு இருக்கிறது தன்னுடைய ஆட்சி வீடான அ தனுசு, மீனத்தில இருப்பதை விட இந்த சிம்ம வீட்ல இருக்கிறது அவ்வளவு விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரிங்களா? சரி. அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன் சிம்மத்தில் இருந்தால் என்ன மாரியான பலன்கள் வந்து உண்டாகும் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? தன்னலம், சுயநலம். சரிங்களா? அதாவது பணத்த வந்து நீங்க யாருக்குமே அதிகமா செலவு பண்ண மாட்டீங்க. தான் மட்டும் வச்சுக்கணும் அப்படின்றத வந்து நீங்க நினைப்பீங்க. சார் நான் வந்து பணம்லாம் அதிகமா குடுக்குறேனே அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனா, நீங்க ஒரு 10,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ரூ. 500 குடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு பெரிய தானமா வந்து நீங்க சொல்லிட முடியாது. சரிங்களா? ஸோ இந்த ஒரு பிரச்சனைய வந்து நீங்க வந்து கொஞ்சம் அட்ரஸ் பண்ணி, நீங்க அத தீர்த்துக்கிறது நல்லது. சரிங்களா? தான தர்மம் அதிகமா செய்யறது உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது. சரிங்களா? கலை, சினிமா, அழகு, பெண்கள் தொடர்பான காரியங்களில் வெற்றி போன்றவற்றை கிடைக்கும். காதல் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமா உங்களுக்கு உண்டு. உடல் அழகு, ஆடம்பரமான வாழ்க்கை, பிரபலமாகும் திறமை போன்றவற்றை நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஆணவம், தன்னை முன்னிலைப்படுத்தும் போக்கு போன்றவற்றையும் அதிகரிக்கும். இத நீங்க குறைச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? தான் தான் எல்லாமே. சரிங்களா? நான் வச்சது தான் சட்டம் அப்படின்ற எண்ணம் அதிகரிக்கும். ஆணவ எண்ணங்கள் வந்து அதிகமா இருக்கும். சரிங்களா? உங்கள விட வந்து ஒரு மேம்பட்ட ஒருத்தர பார்க்கும்போது, இவனா இவ்வளோ பெரிய ஆளா? அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் முற்றிலுமா தவிர்ப்பது நல்லது. சனி சிம்மத்தில் இருந்தால், எதிர்மறையான பாதிப்புகள் அதிகமா இருக்கும். உழைப்பு, தாமதம் போன்றவற்றை இருக்கும். அதிகமா உழைக்க வேண்டியதா இருக்கும். அதிர்ஷ்டமே உங்களுக்கு கிடைக்காதுங்க. சரிங்களா? அதாவது காலபுருஷனோட 5ஆம் இடம் ஒரு வகையில அதிர்ஷ்டத்த வந்து குறிக்கிற இடம். சரிங்களா? இது வந்து இந்த இடத்துல சனி இருக்கும்போது என்ன நடக்கும் அப்டின்னா, கடுமையா உழைக்க வேண்டியதா இருக்கும். எந்த வேலையில இருந்தாலுமே சரி, நாம தான் எல்லாத்தையும் இழுத்து போட்டு வேலை செய்யற எண்ணத்த வந்து உங்களுக்கு குடுக்கும். சரிங்களா? தாமதமா வந்து முடிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்து அதிகமாவே இருக்கும். எல்லா வேலையும் இழுத்து போட்டு, அத எதையுமே சரிவர முடிக்க முடியாம போறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதீதமான துன்பங்கள வந்து
நீங்க வந்து சந்திக்க வேண்டியதா இருக்கும். இந்த அதாவது சனி இந்த சிம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு அட்வைஸ் இதுதான். தயவு செய்து 8 மணி நேரம் வேலை இருக்கிற கம்பெனில மட்டும் போங்க. வேற எந்த கம்பெனில இருந்தாலுமே, நீங்க உடனடியா வேலைய விட்டு நிக்கிறது நல்லது. இல்லன்னா காலம் பூராமே நீங்க வந்து துன்பப்பட்டு, துயரப்பட்டு, வாழ்க்கையே உங்களுக்கு நாசமாயிடும். சந்தோஷமே இருக்காது. சரிங்களா? ஸோ தயவுசெய்து 8 மணி நேரம் வேலையில இருக்கிற ஜாப்ல மட்டும் போங்க. இல்லன்னா சொந்தமா தொழில் வச்சுருங்க. சரிங்களா? தயவுசெய்து அதிகப்படியான உழைக்கிற வேலைகள முற்றிலுமா தேர்ந்தெடுப்பது அறவே தவிர்த்துடுங்க. சரிங்களா? இதை தவிர பொது தொண்டு செய்வது போன்றவற்றில் இருக்கும். மன அழுத்தம் அதிகமாவே இருக்கும். மனச்சோர்வும் அதிகமா இருக்கும். சரிங்களா? சனி இந்த வீட்ல இருக்கிறவங்க அதிகமா பொது தொண்டு செய்வாங்க. சரிங்களா? மத்தவர்களுக்கோசமே வாழ்வாங்க. ஆனா, அவர்களிடமிருந்து நன்மைகள் ஏதாவது கிடைக்குனா, சுத்தமா கிடையாது. சரிங்களா? எந்த நன்மையுமே கிடைக்காது. சரிங்களா? ஸோ இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? சகோதரர் மூத்தவர்களுடன் சண்டை சச்சரவுகள் வந்து அதிகமாவே இருக்கும். உங்களோட மூத்தவங்களா இருப்பாங்க. அவங்க கூட சண்டை, சகோதரர்கள் கூட சண்டை வந்து கண்டிப்பா இருக்கும். அடுத்தது ராகு சிம்மத்தில் இருந்தால், தலைமை தாங்கும் திறன், புது முயற்சிகளில் வெற்றி போன்றவற்றை இருக்கும். இருந்தாலுமே கடினமான சூழ்நிலைகள நீங்க பணியாற்ற ஒரு எ வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கும். சரிங்களா? ஸோ அப்பதானே புது முயற்சிகள்ல வெற்றி பெற முடியும். ஸோ அப்ப அது சரிதானே. ஸோ கடினமான சூழ்நிலைகளை கையாளும் திறமை உங்களுக்கு இந்த இடத்துல ராகு இருக்கும்போது குடுப்பார். சரிங்களா? மற்றவர்களை நம்பி நம் அ நம்பிக்கை துரோகங்கள வந்து அதிகமா சந்திப்பீங்க. சரிங்களா? மற்றவர்கள அதிகமா நம்பி போயி ஏமாற்றம் தான் அதிகமா வந்து மிஞ்சும். ஸோ ராகு இந்த இடத்துல இருக்கிறவங்க வந்து ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். யாரையுமே நம்பாதீங்க. சரிங்களா? சரி. அடுத்தது அதிகார ஆசை. நாம அதிகாரத்துக்கு வந்தே தீரணும் அப்படின்ற பேராசை வந்து உங்கள வந்து தப்பான வழிகள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிக்கிட்டு போகும். சரிங்களா? ஸோ இந்த பிரச்சனை வந்து ராகு இருக்கும்போது உங்களுக்கு வந்து இத ஏற்படுத்தும். அதீதமான கற்பனை திறன், மாய எண்ணங்கள், ஒரு புதியதா இந்த இந்த உலகத்துல வந்து யாருக்குமே சிந்திக்காத ஒரு விஷயத்தலாம் வந்து நீங்க சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. சரிங்களா? இதனால வாழ்க்கையுடைய நேரத்தையும் வீணடிப்பீங்க. சரிங்களா? தான் தான் எல்லாமே ஏதோ என்ன சொல்றதுன்னா, ஒரு மாயமான உலகம்னு சொல்லுவாங்க. ஸோ மாயமான உலகம், கற்பனையான உலகம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சிந்திச்சுட்டு இருப்பீங்க. சரிங்களா? அ இதெல்லாம் வந்து மத்தவங்க கிட்ட போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கங்களேன், போய் சிரிப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மாய உலகத்துல வந்து நீங்க எப்பவுமே ஒரு சுழன்றுகிட்டே இருப்பீங்க. சரிங்களா? அதெல்லாம் வந்து அந்த எண்ணங்கள்ல இருந்து வெளிய வந்து நடைமுறை வாழ்க்கைய வந்து நீங்க பழகுறது நல்லது. சரி, அடுத்தது கேது சிம்மத்தில் இருந்தால், ஆன்மீகம் போன்றவற்றில் வெற்றி கிடைக்கும். சரிங்களா? பல ஆண்டுகளுக்கு பிறகு புகழ் கிடைக்கும். சரிங்களா? கடைசி காலத்தில் ஒரு புகழ்பெற்ற ஒரு ஆளா மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? உள்ளார்ந்த தனிமை, லோன்லினஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தனிமையுடைய கொடூரத்த வந்து நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. எல்லாராலயும் தனித்து விடப்பட்டு ஒரு மோசமான நிலைமைக்கு போவீங்க. சரிங்களா? இல்லன்னா ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிருப்பீங்க. அதன் மூலம் நீங்க தனிமைப்படுத்தப்படுவீங்க. கேது சிம்மத்தில் இருப்பவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு விஷயத்துல இல்ல செய்யாத தப்புக்கு கூட தண்டனைகளை அனுபவித்து தனிமைப்படுத்துதல் ஏற்படலாம். சரிங்களா? இதுக்கு ஒரே பரிகாரம் என்னன்னா, நீங்களா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தனிமையா இருந்து ஓரளவுக்கு சந்தோஷத்த வந்து தியாகம் பண்றது நல்லது. தனிமையா இருக்கும்போது சந்தோஷமா இருப்பவர்களும் இருக்காங்க. சரிங்களா? ஸோ கொஞ்ச நாள் கொஞ்சம் ஒரு வாரத்துல வந்து ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் நீங்களே தனிமையில இருந்து அந்த பாவத்த கழிப்பதற்கு நல்ல விஷயம் தான். சரிங்களா? தனியா கோயிலுக்கு போலாம். சரிங்களா? இதன் மூலம் உங்களுடைய கர்மா வந்து கொஞ்சம் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? பெயர், புகழ் வந்து பார்த்தீங்கன்னா, கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமா கடைசி காலத்துல வந்து அதிகமாவே இருக்கு. இதற்கு நடுவுலயும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஆன்மீக மேன்மை வந்து ஏற்படும். இதெல்லாம் வந்து கேது இந்த இடத்துல இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல அ வாய்ப்புன்னு சொல்லலாம். குழந்தைகளால சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அதிகமா இருக்கலாம். ஸோ அது வந்து கண்டிப்பா ஒரு கட்டத்துல வந்து தீர்ந்துரும்.
சரிங்களா? சரி நண்பர்களே, உங்களுக்கு ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா, ஸோ இந்த வீடியோக்கு கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் நிச்சயமா வந்து ரிப்ளை குடுக்குறேன். நன்றி, வணக்கம்.